இப்போது நாம் முன்னேறி என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை விளக்குவதற்கு முன்பு ஆகமங்களில் உள்ள அனைத்தும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. அது பரபரப்பான உண்மையை உணர்வதற்காக. அதுவே சிவோகம். நீங்க சதாசிவை, நானும் சதாசிவன், சரியா? இப்போது ஒவ்வொரு ஆகமத்திலையும் 4 விதமான உள்ளடக்கங்கள் உள்ளன. ஒன்று கிரியாபாடம். கிரியாபாதம் என்பது எல்லா கிரியைகளும் எல்லா சாதனைகளும் எல்லாமே. உதாரணத்திற்கு பிராண பிரதிஷ்டை, நீர் அர்ப்பணம் செய்வது, ஆச்சமணியம் அர்ப்பணம் செய்வது, முத்திரைகள் செய்வது, இவை எல்லாம் இதில் அடங்கும். பொதுவாக கிரியா அல்லது ஆன்மீக செயல்முறை என்ற வகையில் அடங்கும் அனைத்தும் கிரியாபாதம் ஆகும். இவை 4 பகுதிகள். இந்த 4ஐயும் நடைமுறைப்படுத்த வேண்டும். சரியா என்பது வாழ்க்கை முறையை குறிக்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் எப்போது குளிக்க வேண்டும், நீங்கள் எங்க குளிக்க வேண்டும், எந்த வகையான தூய்மைப்படுத்தலை நீங்கள் செய்ய வேண்டும், இவை எல்லாம் வாழ்க்கை முறையை சார்ந்தவ. பற்கை துலக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அனைத்து வாழ்க்கை முறையை சார்ந்தவை சரியா பாதம் ஆகும். யோக பாதம் என்பது உங்கள் உடலை ஒன்றிணைந்த நிலையை அனுபவிக்க, சிவோகம் என்ற உண்மையை உணர முற்றிலும் மறுசீரமைப்பது தான். அனைத்து ஆசனங்கள், அனைத்து பிராணாயாமம், தரண, தியானம், சமாதி, இவை எல்லாம் உங்கள் உடலை மறுசீரமைப்பதற்கான அனைத்தும் யோக பாதம் ஆகும். ஞான பாதம் என்றது ஆன்மீக உண்மைகள், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் உணர நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அனைத்து அறிவும் ஆகும். அப்படி என்றால் மகாதேவனின் ஞானம் என்ற வரையறை வெறும் அறிவு அல்ல. அது மிகவும் பலவீனமான சொல். ஆனால் அனைத்தையும் உணரும் அறிவே உண்மையான ஞானம். இங்கே அனைத்தும் என்றா அறிவு என்பது அனைத்தையும் அறியும் சாத்தியமும் ஆகும். அதனாலதான் மகாதேவனை சர்வஜன் என்று அழைக்கிறாங்க, இல்லையா? சர்வஜன் என்றால் அனைத்தையும் அறியும் திறன் கொண்டவர் என்பது. அதனால் இங்கே அறிவு அல்லது ஞானம் என்பது நீங்க புத்தகம் மேல படிப்பது போல அறிவு மட்டும் அல்ல. அது அறிவு தான், ஆனா அவர் பேசும் அறிவு அது அல்ல. பிரகாசம் பெறும் அறிவும் அனைத்தையும் அறியும் அறிவும். இங்க எப்படி அனைத்தையும் அறிய முடியும்? அது கொடுக்கப்பட்டுள்ளது.